ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Pluto 1.2 அப்படின்னு சொல்கிற DIY ட்ரோன் கிட்டுங்க. ஸோ Drona Aviation அப்படின்ற இந்தியன் பிராண்டு தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரிவ்யூ யூனிட்டுமே வந்து அவங்க தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு DIY ட்ரோன் கிட்டுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக ட்ரோன் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. FPV ட்ரோன் பில்ட் பண்ணுங்க, இல்லைனா வந்து 10,000 ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ட்ரோன் DIY ட்ரோன் வந்து பில்ட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு சீரிஸாக வந்து வரும். ஸோ இந்த ட்ரோனுமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு DIY ட்ரோன் மாதிரி தான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், நம்மளாலே வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நான் ஒரு கடந்த 2 வாரமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இது எப்படி இருக்கு, இது ஒர்த்தா, யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Techwittier தமிழ். நம்ம சேனலில் வந்து ட்ரோன் பற்றின வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. Drona Aviation அப்படின்ற அந்த கம்பெனி பற்றி சொல்லிடுறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன்லாம் வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. இந்த Pluto 1.2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண மாடல். இதில் வந்து இன்பில்ட் கேமரா கிடையாது, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ இன்பில்ட் கேமரா கிடையாது அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தோணலாம், அப்போ யாருக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரோன் வாங்குறீங்க, ஒரு DIY ட்ரோன், நம்மளா வந்து ட்ரோன் எப்படி பில்ட் பண்ணுறது, அதனால ட்ரோன் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கான ட்ரோனாக இருக்கும். அதாவது கேமரா ட்ரோன்ஸ்னு சொல்லி நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் வரும். 4000, 5000, 10,000, 12,000 கூட இருக்கும், நிறைய சைனீஸ் ட்ரோன்ஸு. ஸோ அந்த ட்ரோனில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க, ரிமோட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணி DJ ட்ரோன்ஸ் எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதில் இருக்க பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், சின்ன கிராஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதே நீங்கள் இந்த ட்ரோன் Pluto 1.2 ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராஷ் பண்ணிங்கன்னா முக்கியமான பார்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த ட்ரோனோட மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம், கோர்லெஸ் மோட்டார்ஸ் தான். ஸோ இந்த கோர்லெஸ் மோட்டார்ஸ் வந்து நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து நிறைய வேரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களே அப்கிரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வந்து V4 Primus அப்படின்னு சொல்கிற ஃப்ளைட் கண்ட்ரோலர். ஸோ இதில் இன்பில்ட்டாக வந்து வைஃபை மாடல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து பேட்டரி வந்து 3.7 வோல்ட் 600 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயான் யூஸ் பண்ணல, லித்தியம் பாலிமரில் என்ன அட்வான்டேஜ்னா சைஸ் சின்னதாக இருக்கும், பவர் நல்லா கொடுக்கும் லித்தியம் பாலிமர். ஸோ இந்த பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அடாப்டர் வாங்கணும் அப்படின்ற இந்த அவசியமே கிடையாது. நார்மல் பேட்டரிக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட் கண்ட்ரோலரோட அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் மைக்ரோ USB இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடுவோம்ல, அந்த சார்ஜர் மூலமாகவே நீங்கள் சார்ஜ் போடலாம். இது வந்து 10 ஆக்சிஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் ப்ரோக்ராமபிள் வயர்லெஸ்ஸாக வந்து நீங்கள் ப்ரோக்ராமை வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இடத்துல ஃப்ளை பண்ணுறது, இல்லைனா வந்து இது உள்ள இருக்க லைட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரியான சின்ன ப்ரோக்ராம்ஸ், பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணலாம். இது முக்கியமாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 80 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 80 மீட்டர் வந்து அவ்வளோ தூரம்லாம் வந்து யாரும் போக வேணாம். இந்த ட்ரோனை வந்து அசம்பிள் பண்ணுற ஒரு வீடியோவை ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, கேட்டிருந்தீங்க என்ன ட்ரோனு, என்ன ஸ்பெக் இருக்குன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ இதை ப்ரோக்ராம் பண்ணலாம். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேப்டாப்லேயே வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா கோட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து பிகினர் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் மெத்தடில் இருக்கும். ஸோ அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் இருக்கும். ஸோ அது ப்ரோக்ராம் தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக ரிமோட் கண்ட்ரோலர் வராது. நம்ம ஃபோனில் Pluto கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்றணும். ஆப் ஏற்றிட்டு வைஃபை, இதோட ஹாட்ஸ்பாட்டையும் இதோட வைஃபையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வாய்ஸ் கமாண்டே நமக்கு சொல்லும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம DJ ட்ரோன்ஸ்லாம் எப்படி ஒரு டச்லேயே வந்து டேக் ஆஃப் ஆகுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணால் டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ சின்ன ஆப்ரேஷன்ஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு போகிறது, ஃப்ளிப் அடிக்கிறது, அதெல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். அவுட்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நான் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன விண்டிக்கே வந்து தாங்க மாட்டேங்குது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க, ஒரு பிகினர், ரொம்ப ப்ரொஃபஷனல் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இது ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மீட்டருக்கு மேலே வந்து இது போச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது சுத்தமாக. அதுவும் அவுட்டோர்ஸ்லாம் சொல்லவே வேணாம். உங்களுக்கு லைட்டாக காத்தடிச்சினாலே வந்து அது பாட்டு ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிடும். பேட்டரிக்குமே வந்து அழகாக அது கீழே வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளைட் கண்ட்ரோலர் கீழே. ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோ USBலே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் 45 மினிட்ஸ். பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு 7 மினிட்ஸ் கிட்ட வந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளை பேட்டர்ன் நீங்கள் என்ன மாதிரி இதை ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த பேட்டரி ட்ரெயினுமே உங்களுக்கு தெரியும். ஃபோனில் தான் இதை ஆப்ரேட் பண்ணுமா, வேறு வழியே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். என்கிட்ட அது கிடையாது, ஸோ நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணல. ஸோ ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே போயிட்டு ஒரு பக்கமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதை கேலிபிரேட் பண்ணாதனால. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கேலிபிரேஷன் அதை பண்ணதுக்கப்புறமா வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம், கண்டிப்பாக தயவு செஞ்சு இதை DJ ட்ரோன்ஸோட கம்பேரே பண்ணாதீங்க. ஏன்னா DJ ட்ரோன்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரோன்ஸுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா அல்கோரிதம், அப்புறம் கேமராலேருந்து முதல் கொண்டு எல்லாமே பயங்கர R&Dலாம் பண்ணி அதை வந்து ஒரு ரெடி டு ஃப்ளை ப்ரொஃபஷனல் ட்ரோனு. அந்த ட்ரோனோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து DIY ட்ரோன் கிட், சரிங்களா. ஆர்டினோ ப்ரோக்ராமிங், நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் தெரியும், நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த ட்ரோனும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 6,999 வருதுங்க, அரௌண்ட் 7,000 கிட்ட வருது. நான் அமேசானோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Pluto Xன்ற ட்ரோனுமே இருக்குது, அதோட லிங்க்குமே நான்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து கேமரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மீடியமான லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மவுண்ட் பண்ணுறது தான். இதில் வந்து சால்டர் பண்ணுறதோ இல்லை கம் போட்டு பர்மனெண்ட்டாக ஓட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மேலே அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரோட அந்த கேனோபி இருக்குது பார்த்தீங்களா டாப்பு, இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ அழுத்திங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்க முடியும். வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, மழை டைமில் ஃப்ளை பண்ணக்கூடாது முக்கியமாக. மொத்தத்தில் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஈஸியாக வந்து கிராஷ் ஆகாது. செவுத்தில் நிறைய வாட்டி நான் முட்டி பார்த்தேன். அப்படியே கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் ஸ்பேர் ப்ரொப்பலர்ஸ்லாம் ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பேட்டரி உங்களுக்கு லைஃப் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஈஸியாகவே மார்க்கெட்டில் கிடைக்கும். 3.7 வோல்ட் 600 mAh. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா இது ப்ரோக்ராம் பண்ண முடியுன்றதுனால ஒர்த்து. வெறுமனே வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி மேலே போகும் கீழே போகும் ஃப்ளிப் அடிக்கும்னு சொன்னால் அது வந்து இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரோன் வாங்கிட்டு போயிடலாம். இது முக்கியமாக கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.